வணக்கம் நண்பர்களே. சாதா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். 6 சாதா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அதில் 4 ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா 2 ப்ளவுஸ் துணி பத்தலை. அதில் நெக்ஸ்ட் ஒர்க் மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 4 ப்ளவுஸ் கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் க்ளீனாக போட்டுங்க. அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு கரை பீஸு ஸ்ட்ரெயிட் 1 மீட்டர் பிட்டு இருக்குது, அப்படியே போடுறோம். இதை பாடி அளவு 46 இருக்குது. அதை 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து கட் பண்ண போகிறோம். 46 இன்ச்சு 46 இன்ச்சுனா 23 வரும். நம்ம ஏன்னா பேக் மட்டும்தான் அளவு எடுப்போம். அதில் 23 இன்ச்சு வச்சுக்கிறோம். எக்ஸ்ட்ரா வச்சு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கரெக்டாக போட்டுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் போட்டுப்போம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு கீல்ட்ரு எதுவுமே லூஸ் வராது. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி எங்கேயுமே லூஸ் வராமல் இருக்கும். பாருங்கள், நம்ம கட்டிங் பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே லூஸ் எதுவுமே வராது. ஷோல்டர் லூஸும் சரி, எந்த அக்கல் லூஸும் சரி எதுவுமே வராது. பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் ஃபுல் வீடியோ தான் போடுவோம். எதுவுமே குறையாக போட மாட்டோம். எல்லாமே ஃபுல் வீடியோவை தான் நம்ம போடுவோம். அதில் பார்த்துங்க. நம்ம வீடியோ எப்போவுமே ஈஸியாக இருக்கும். பார்த்து ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்களே. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் அதில் நம்ம வீடியோ பார்த்து ஃபுல்லாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. பாருங்கள், போட்டு பாருங்கள். அந்த 4 ப்ளவுஸ் பண்ணா பெருசாக இருக்குது. இது 2 ப்ளவுஸ் பண்ணா கம்மியாக இருக்குது. அதில் எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன். நான் மேலே போட்டு சும்மா செக் பண்ணி பார்க்குறேன், அளவு கரெக்டாக இருக்கான்ட்டு. ப்ளவுஸ் வச்சு பார்ப்போம். பேக் அளவு 23 இருக்கும். 23 25 வச்சு ஸ்லீவுக்கு துணி பத்தாது. அதெல்லாம் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு அதை மட்டும் கட் பண்ணுவோம். பாருங்கள், உங்களுக்காக தான் காமிக்கிறேன். நான் முன்னாடியே இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு அளவு பார்த்துட்டு ஸ்லீவுக்கு வருதான்னு செக் பண்ணணும். மெயின் இந்த மாதிரி கட் பண்ணக்குள்ளே ஸ்லீவுக்கு உங்களுக்கு வருதான்ட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ ப்ளவுஸ் போட்டு பார்த்துப்போம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. ப்ளவுஸ் பேக் கரெக்டாக போட்டுங்க. அந்த கழுத்தில் அகலம் பண்ணக்கூடாது. அப்படியே போட்டு பாருங்கள். இப்போ டேப் எடுத்து அளவு எடுக்கிறோம். 23 இருக்குது. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 25 ஆக்குறோம். 25 வச்சா ஸ்லீவுக்கு துணி பத்தாது. இந்த பண்ணா துணி பண்ணா கம்மி. அதில் அந்த 2 பீஸ் எடுத்துடலாம். அப்புறமேட்டு இதை கட் பண்ணிட்டு மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே திருப்பி போட்டு அளப்போம். இது 4 ப்ளவுஸ் ஒரே கட்டிங்கில் பண்ண போகிறோம். பாருங்கள், 23 இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை, 23 இருக்குது. 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம். 25 ஆக்கிக்கிறோம். பாருங்கள், 25 எழுதிட்டேன். 25 போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம். நான் அப்படியே கட் பண்ணி கிழிச்சிட்டேன். நீங்கள் 25 மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுங்கள். அந்த 1 மீட்ரு பிட்டு அப்படியே இருக்குது. குறுக்கில் கட் பண்ணக்கூடாது. இது ஸ்ட்ரைட் அப்படியே வரும் ஈஸியாக. இப்போ மடித்து போட்டுப்போம். அந்த 23 25 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 25 அப்படியே 2ஆக மடிச்சுப்போம். 12 வரும். துணி பாருங்கள், 4 பிட்டு ஒன்றா கட் பண்ணக்குள்ளே துணி எதுவும் மாறக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். ஏன்னா உள்ளே வெளியே போயிடுச்சுன்னா துணி கம்மியாகிடும். கட்டிங் பண்ணக்குள்ளே அப்புறம் ஷேப் மாறிடும். அதில் ஒரே லெவலில் போட்டுப்போம். ஒரே லெவலில் போட்டு இந்த மாதிரி தடவி கரெக்டாக தடவினீங்கன்னா கரெக்டாக லெவலாக உட்காந்துக்கும். எல்லாமே அங்கங்கே சுருக்கம் அதெல்லாம் தடவி கரெக்டாக இது சரி பண்ணிக்கோங்க.
துணி எதனா உள்ளே மாட்டிங்கதான்னு பார்த்துங்க. சுருக்கம் எது இருந்தாலும் சரி, அதை வந்து கரெக்டாக பிளாட்டாக போட்டுக்குங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ கீழே வந்து எதனா எக்ஸ்ட்ரா இருந்தால் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரே லெவலில் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அடியில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுப்போம், இடுப்புக்கு மடிக்கிறதுக்காக. 1/2 இன்ச்சு மடித்து அப்புறமேட்டு 1 இன்ச்சு இடுப்பு மடிக்கிறதுக்காக வந்து 1.5 இன்ச்சாக மடிக்கிறோம். கீழே வந்து கட் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற பாருங்கள். நீங்களும் வந்து அதை போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சுக்கங்க. மடித்து கீறிக்கலாம், நல்லா கீறிக்கிட்டு ஒரு நேட்ச் ஒன்று போட்டுங்க. உங்கள் அளவுக்காக, அந்த இடுப்பு மடிக்கிறதுக்காக அந்த அளவு எப்போயுமே வந்து நேட்சை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இடுப்பு இறக்கம் வந்து 15 இன்ச்சு இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சை வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. 15 இருக்குது பாருங்கள், அளக்குறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து கட் பண்ணி கற்றுக்கலாம் நீங்கள். 15 இருக்குது. ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் ஈத்தலாம் கீழே. பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்கு வந்து போடுறோம். அந்த நெக் பீஸ் வந்து அழகாக வந்து மடித்து போட்டுங்க. கரெக்டாக ஒரே லெவலில் வந்து பிளாட்டாக இருக்கணும். போட்டு அப்படியே நெக்கை வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த நெக்கு வந்து 2.5க்கு 6 இருக்குது. அதுலேருந்து இப்போ கச்சோலி பட்டை வந்து வைக்கிறோம். கச்சோலி பட்டைக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழே வச்சுக்கிறோம். அதில் ஃப்ரண்ட் இறக்கம் பார்க்குறோம். ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 13.5 இருக்குது. இங்கே ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. சைடு வந்து கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 2.5 இன்ச்சு வச்சுப்போம். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு. நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவும், நெக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். மொத்தம் 3.25 வைக்கிறோம். இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. கச்சோலி பட்டை வந்து 5க்கு 4.5 அப்படியே வைக்கிறோம். 5க்கு 4.5 இருந்தால் வந்து ஷேப் இருக்கிற பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து 5, சைடு பக்கம் வந்து 4.5 வைக்கிறோம். ரெடி வந்து 2.5 தான் வரும். லென்த் வந்து அப்படியே இருக்குது. அப்புறமே நெக்ஸ்ட்டு வந்து தைக்கக்குள்ளே வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரண்ட்டு கச்சோலி பட்டை வந்து 2.5 இன்ச்சு இருக்குது, அப்படியே வச்சுட்டோம். பன்னெண்டு இன்ச்சு லென்த்து அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றா கட் பண்ணிக்கலாம். நம்ம நேட்ச் போட்டுக்கலாம். இந்த கீழேருந்து வந்து ஃப்ரண்ட் நேட்சுக்கு வந்து ஃப்ரண்ட் டாட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சு, கீழ் டாட்டுக்கு 3க்கு 3 அப்படியே வச்சிடறோம். 3 இன்ச்சு இருந்து ஒரு நேட்ச்சு, இன்னொரு 3 இன்ச்சுலேருந்து ஒரு நேட்ச் போட்டுக்கிறோம். அது சென்டர் ஆகிடும். அக்கல்லேருந்து ஒரு டாட் நேட்ச் போட்டுப்போம். இப்போ வரைஞ்சி காமிப்போம் பாருங்கள், எல்லாமே வரைஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து டாட் போட்டுக்கலாம். இப்போ டாட்டுக்கு வந்து வரைஞ்சிப்போம். ஸ்லீவ் கட் பண்ணிட்டு டாட்டுக்கு வந்து மார்க் போட்டுருவோம். நீங்கள் வந்து குண்டூசி இருந்தால் வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து குத்திக்கலாம். நீங்கள் முன்னாடியே வந்து குத்திங்கன்னா எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து அந்த பாயிண்ட் தெரிஞ்சிடும். அழகாக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் மார்க் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு அங்கேருந்து 3 இன்ச்சு லென்த் வந்து 3 இன்ச்சு இருக்கட்டும். 3 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு இருந்தால் கூட போதும் சில பேருக்கு. அவங்கவுங்க அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்துங்க. மார்க் போட்டாச்சு. எப்போயுமே வந்து 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்தம் கரெக்டாக இருக்கும் டாட் பிடிக்கிறப்ப. இப்போ நெக் கட் பண்ணிக்கலாம். பேக் வந்து 6 இன்ச்சு இருக்குது. கீழே மட்டும்தான் அளப்போம். அப்படியே மார்க் பண்ணுறோம். மேலே 9 இன்ச்சு இருக்கும் பாருங்கள், மார்க் பண்ணுவேன் பாருங்கள். 9 இன்ச்சு இருக்குது. கீழே வந்து 6 இன்ச்சு இருக்குது. மொத்தம் வந்து 15 இன்ச்சு. 6, 9 15. அதில் அதை ஃபாலோ பண்ணிங்க. கீழே மார்க் பண்ணாலே மேலே அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ நேட்சில் வந்து போட்டுப்போம். ஷோல்ட்ரு பிடித்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம்.
அந்த மாதிரி நேச் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நெக் எப்பவுமே வந்து கிராஸ் பீஸில் தான் வந்து கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து நெக்னால் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து கட் பண்ணலாம். இல்லை ஃப்ரண்ட்டு பேக் வந்து வீனா வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து ரவுண்ட் நெக்கு யூ நெக்கு அப்படின்னா வந்து கிராஸ் பீஸில் தான் வந்து நீங்கள் கட் பண்ணணும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. பாருங்கள், ஃபுல் கிராஸ் இல்லை, கிராஸ் பீஸ் தான் வந்து கட் பண்ணுறோம். ஒரு 3/4 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம் கழுத்து பீஸு. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து இந்த துணியில் வந்து ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் மொத்தமாக கட் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் கட் பண்ணி அப்புறமேட்டு மிச்சம் 3 வந்து ஒரே ஸ்லீவில் போட்டு கட் பண்ணிப்போம். அதான் அப்படியே கட் பண்ணலாம் பார்த்தேன். ஒன்று சுருக்கமாக இருக்குது. மடித்து அவங்க துணி கொடுத்ததே வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸ்லீவில் வந்து கொஞ்சம் ஏற்ற கம்மியாக இருக்குது. அதே போல் வந்து சுருக்கமாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிப்போம் ஸ்லீவில். அப்புறமேட்டுக்கு மேலே போட்டு அந்த 3 வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இதிலே சுருக்கமாக தான் இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிகிட்ருக்கேன். மேலே வந்து ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ ஸ்லீவ் இதில் இந்த அளவு தான் எடுக்கிறோம். அந்த அளவில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். அக்களும் அப்படி தான். இந்த கை லூஸ் வந்து 14 இன்ச்சு இருக்குது. அக்கு லூஸ் வந்து 9 இன்ச்சு இருக்குது. அப்படியே வச்சிடறோம். அந்த இருக்கிற லூஸ் 1 மீட்டர் விட்டு அப்படியே வச்சிடறோம் கரெக்டாக. 9 இன்ச்சு கையாக இருக்க வந்து 9 இன்ச்சு, கை லூஸ் வந்து 14 இன்ச்சு. அக்கள் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கோம் இந்த குடாயறதுக்காக. 4.5 இன்ச்சு கிட்ட அக்கள் குடையறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு முண்டா காய்க்கிறது எப்பவுமே வந்து ஒரு 3/4 இன்ச்சு முண்டா குடாயிங்க. ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரலைன்னா ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து முண்டா குடையிறது வந்து பார்த்து கட் பண்ணுங்க. ஒரு 3/4 இன்ச்சு இருக்கட்டும். ஆனால் ஃப்ரண்ட்டு பேக் நம்ம ஒன்றா கட் பண்ணுறதால 3/4 இன்ச்சு வந்து குடஞ்சிக்குங்க. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக கட் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மேலே போட்டு அது கட் பண்ணிடலாம். அந்த 3 ஸ்லீவ் மீதி வந்து மேலே அப்படியே போட்டு கட் பண்ணிப்போம். ஈஸியாக வந்து மேலே போட்டு கட் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோவில். இது அப்படியே மேலே போட்டு ஈஸியாக அந்த 3 கையும் வந்து ஸ்லீவ் மட்டும் வந்து சுருமாக அந்தளவு வந்து அப்போ எடுத்து வச்சு ஆர்மெண்ட் கட் பண்ணுறோம். எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக நேச் போட்டுப்போம். இந்த நேச்சை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அவ்வளோதான் நண்பர்களே, முடிஞ்சிச்சு. ஓகே, பாய் நண்பர்களே.